ஹேர் இனி நம்ம லவ் ஆஃப் த கர்ஸ் கிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் நான் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தேனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பார்த்துன்னு இருக்கிற நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கதையும் கேட்குறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களான்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களே அவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு வேளை நிஜமாலே அந்த சிலையாக இருப்பானோ? சீச்சி, அப்படிலாம் இருக்காது. நீ நிறைய கேட்ராமா பார்த்து கெட்டு போயிட்ட வயன். கிடையாது. இப்படிலாம் கேட்ராமா நடக்குமே தவிர ரியல் லைஃப்லலாம் நடக்காது. எதுக்கும் போய் பார்ப்போமா அவன் என்ன பண்ணுறான்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜேகே ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே ரூம் இல்லை, அது உங்கள் ரூம் தான். ஜேகே படுத்துக்கிட்டு இருக்கிற ரூமுக்கு போகிறீங்க. போய் கதவு திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவர் முழிச்சுன்னு இருக்காரு. உங்களுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு அப்படி பார்த்த உடனே, டேய் இப்படியாடா உட்காந்து இருப்ப, பயந்துட்டோம்ல, முழிச்சிக்கினா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. அவர் டக்குன்னு பெட்டு மேலே ஏஞ்சி நிற்கிறாரு. நீங்கள் ஒன்று பெட்டு மேலே எதுக்கு ஏஞ்சி நிற்கிற, இறங்கு, என்கிட்டே இருக்கிறது ஒரு பெட்டு தான், கஷ்டப்பட்டு வாங்கினேன், கீழே தரையில் படுக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் வெயிட்டில் நீ அதில் நின்று குதிக்க ஒஞ்சர போகுது, இறங்குடாடே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றே அவர் யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வேளை போலீஸ் அடிச்சு அடியில் மறந்துட்டானோ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நீ என்னை ஏமாத்துறேனா? நான் என்ன ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறீங்க. அவர் சொல்கிறாரு, நீ தான் என் நாட்டுக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயே விட்டும் ஆளுங்களை வச்சு என்ன அடிச்சிருக்க, சொல்லு, நீ எதிரி நாட்டு உளவாளியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று எதிரி நாட்டு உளவாளியா அப்படின்னு அவர் கிட்ட இருக்கிற அந்த ஒரு கத்தி எடுத்து உங்கள் கழுத்துலேயே நீட்டிடுறாரு. நீங்கள் வேறு பார்க்குறீங்க, என்னடா கத்தியெல்லாம் நீட்டுற, சொல்லு, உண்மையாக சொல்லு, நீ யார் சொல்லு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் யாரா, நான் சொன்னால் உனக்கு புரிஞ்சிடுமா, உன்னை பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் உன்னை மருந்தெல்லாம் போட்டு என் வீட்டில் இப்படி படுக்க வச்சா நீ ஏன் முன்னாடியே இப்படி கத்தியை நீட்டுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. உடனே அவர் உங்களை துரத்துறாரு. எங்கே ஓடுற, நில்லுன்ட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் அங்கங்கன்னு ஓடின்னு இருக்கீங்க. டக்குன்னு அவர் உங்களை பிடிச்சிடுறாரு. உங்கள் கழுத்துலேயே கத்தி வச்சிடுறாரு. நீங்கள் வேற பயப்படுறீங்க. உடனே அவங்க பார்த்துனே இருந்துட்டு அப்புறம் விட்டுறாரு. நீ கண்டிப்பாக எதிர்நாட்டாக இருக்க மாட்ட, ஏன்னா உன் கண்ணுலேயே பயம் தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நானும் அப்பத்துலேருந்து அதே தானே சொல்லின்னு இருக்கேன், நீ தான் என்னை விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறீங்க. நீங்கள் சோஃபா பக்கத்தில் தான் இருப்பீங்க. ரொம்ப முடியலப்பான்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. பார்த்தா அங்கே ரிமோட் இருக்குது, அது மேலே உட்காந்துறீங்களா. அதனால் டிவி ஆன் ஆகிடுது. டிவி ஆனோடனே அந்த டிவியில் ஏதோ போர் நடக்கிற மாதிரி அப்படிலாம் வருதா. உடனே ஜேகே பார்த்துட்டு, என்ன அந்த பெட்டிக்குள்ளே மனுஷங்களாம் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எப்படியே குத்துறாரு பாருங்க. உடனே அப்படி பண்ணாதன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் அந்த கத்தியை எடுத்து டிவியில் குத்தி டிவி உடஞ்சி அது தெரியாமல் போய் அப்படியே அதுலேருந்து விஸ்குன்னுலாம் சத்தம் வருது. நீங்கள் பார்க்குறீங்க, போச்சு, இருந்தது ஒரு டிவி, அதுவும் கோயிந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. என்ன ஒரு குத்துலேயே எல்லோரும் செத்துட்டாங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம் செத்துட்டாங்க, இப்போ நானும் சாவு போகிறேன், நீ அந்த கத்தியை எடுன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து விசிறீங்க. உடனே அவர், எப்படி நீ ஏன் கத்தி எடுத்து விசிறலான்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுக்க போகிறாரு. முதல்ல நீ அந்த கத்தியை விட போறியா இல்லையா, நான் தூக்கி குப்பை தொட்டில் எங்கேயாவது போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து உங்கள் ஜன்னல் வழியாக வெளியில் வீசிடுறீங்க. உடனே ஜேகே கத்தின்னு அப்படின்னு கத்துறாரு. ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, அதுன்னா அவ்வளோ காஸ்ட்லியா, என் டிவியோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர், அது முழுக்க தங்கத்தால் செஞ்சதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்னது தங்கமான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறீங்க அந்த கத்தி எடுக்கிறதுக்காக. நீங்களும் போய் அந்த கத்தியை பார்க்குறீங்க. அது ரோட்டில் தான் இருக்குது. அதை டக்குன்னு எடுத்துகிட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. யாருமே இல்லை. ஏன்னா அது நைட் டைமில் அதனால யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் யாராவது பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, யாருமே இல்லை. அப்பா, இதை வச்சே நம்ம டிவியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி திரும்புறீங்க. பார்த்தா அந்த கிழவி உங்கள் எதிர்க்க நிற்கிறாங்களா. நீங்கள் பயந்துறீங்க, ஐயோ பேய் அப்படின்றீங்க. உடனே அந்த பாட்டி, என்னம்மா என்னை பார்த்தா பேய் மாதிரியே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீங்கள், இல்லை பாட்டி, டக்குன்னு இப்படி நின்னீங்களா, அதான் அதிர்ச்சியில் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவங்க, சரி இந்த நேரத்தில் நீ என்னம்மா பண்ணுறீங்க, அதுவும் ரோட்டில் தனியாக இப்படி குட்டியோண்டு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டு, ஐயோ இது எதிர்க்க நம்ம இப்படி போட்டோமா, அவள் தான் செஞ்சிருவோம் நம்ம இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உடனே இந்த பாட்டி, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் உன்னை நான் அப்போவே போடாத தானே சொன்னேன், இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் உன்னை வீட்டில் சேர்த்தேன், நீ எதுக்கு இப்படிலாம் போட்டுன்னு இருக்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க.
இல்லை பாட்டி, வெயில் காலம் தூங்கும் போது கசகசன்னு இருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. போகிறதா இருந்தால் அவங்க வீட்டுக்குள்ளே போட்டுக்க மாட்டியாம்மா, இப்படி தான் இப்படி போட்டுன்னு ஜிங்கி ஜிங்கின்னு வெளில தெரிஞ்சுன்னு இருப்பியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்றே ஐயோ ஆரம்பிச்சிட்டா இந்த கிழவி அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சி நிற்கிறீங்க. அவங்க மறுபடியும் கேட்குறாங்க, நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. இல்லை பாட்டி, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கு ஒரு கத்தி பொம்மை வாங்கினேன் அவன் பர்த்டேக்கு. அதை வந்து இப்படி பார்க்கும்போது தப்பி தவறி கையிலேருந்து நழுவி ஜன்னல் வழியாக கீழே வந்துச்சு, அதை தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜன்னல்லேருந்து கீழே வந்துச்சு, அது எப்படி கை நழுவி விழும் அப்படின்னு வந்து அந்த பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசின்னு இருக்கும்போது ஜேகே உங்கள் வீட்டிலேருந்து வெளில வராரு. இந்த பாட்டிக்கு பின்னாடி தான் ஜேகே வந்துன்னு இருப்பாரா. உடனே நீங்கள் பார்த்துட்டு உஷ் 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 உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷூ ஷூ அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே கையை ஆட்டுறீங்க. உடனே அந்த பாட்டி என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, நிறைய கொசு தொல்லை இருக்குது ஷூ ஷூ அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உடனே அந்த பாட்டி விளையாட்டுத்தனமாக இருக்கே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரிம்மா, நான் போய் உள்ளே போய் படுக்கிறேன், நீயும் போய் படுப்போ அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க. நீங்களும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை உள்ளே விட்டுட்டு தான் நீங்கள் திரும்பி வரீங்க. நீங்கள் அப்போது உஷு உஷுன்னு இருப்பீங்கள்ல, அப்போவே வந்து ஜேகே வந்து உள்ளே போயிருப்பார். நீங்களும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த கத்தியை பொதுக்குன்னு போடுறீங்க. ஏன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது, கையெல்லாம் வலிக்குது உங்களுக்கு. இன்னும் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இந்த கத்தி, இவ்வளோ வெயிட்டாக இருக்கும்னு பார்த்தா அதில் இருக்கிற ஒரு சின்ன பீஸை வச்சே நம்மளால் டிவி சரி பண்ணிடலாம் போலே. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை பார்த்துன்னு இருக்கீங்க. குடுகுடுன்னு ஜேகே வந்து அந்த கத்தி எடுத்து ஒரு ட்ரெஸ்லேயே ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கத்தி வைக்கிறதுக்கு, அந்த இடத்துல வச்சுட்டு உங்களை அப்படியே குறுன்னு பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, எத்து இப்படி சொருகி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி டைம் ஆயிடுச்சு, இங்கே பாரு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, நீ போய் படுத்து தூங்கு இந்த சோஃபாவில், நான் போய் மேலே படுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றே ஜேகே, என்னால் எங்கெல்லாம் படுக்க முடியாது, இங்கே வந்து படுத்தா எனக்கு முதுகு வலிக்குது, நீ இப்போது என்னை படுக்க விட்டல ஒரு இடத்துல, அங்கே போய் பார்த்துக்கிறேன், அங்கே தான் முதுகு வலிக்கல நல்லா மெத்துன்னு இருக்குது அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. இருக்கும் மெத்து மெத்துன்னு, நான் கஷ்டப்பட்டு காசு வாங்கி நான் போடுவேன்னா நீ நல்லா அப்படியே குஷியாக பத்துன்னு இருப்பியா, ஒழுங்கு மாதிரி தான் நீ இங்கேயே படு, நான் தான் மேலே படுப்பேன், அதெல்லாம் என்னால் முடியாது, நான் தான் மேலே படுப்பேன் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. ஃபைனலாக நீங்கள் தூங்கவே போயிடுறீங்க. நீங்கள் சோஃபாலையும் ஜேகே பெட்லேயும். அவர் போனோடனே தூங்கிடுறாரு. நீங்கள் வந்து சோஃபாவில் படுத்துட்டு யோசிச்சுன்னு இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வேளை இவன் வந்து அந்த சிலையாக தான் இருப்பான் போல். ஏன்னா இவன் வந்து பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜென்ரேஷன் ஆள் மாதிரி தெரில. அவனோட பிஹேவியரும் அப்படி இல்லை, அவன் ட்ரெஸ்ஸும் அப்படி இல்லை, அவன் ஹேர் ஸ்டைலும் அப்படி இல்லை. அன்றைக்குமா அவன் வந்து ஒரு வேளை பல வருஷம் கழித்து வந்த சிலையாக கூட இருக்கலாம். எப்படி அது இருக்கும் எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல, எங்கேயோ லாஜிக் இடிக்குதே அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவன்கிட்ட தான் அந்த கத்தி இருக்கே, அதுவும் பார்க்க ஒரிஜினல் தங்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கத்திலாம் மியூசியத்தில் தான் இருக்கும், இவன்கிட்ட இருக்குன்னா அப்போ ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. ஸோ மார்னிங் ஆகிடுது. மார்னிங் நீங்கள் ரெடி ஆகிட்டு போய் ஜேகேவை தான் எழுப்புறீங்க. அவர் நல்லா தூங்குறாரு. நீங்கள் எழுப்புறதுக்குள்ளே அப்பா ஃபஸ்ட்டு நாளே அப்படி தான் இருந்தது, இப்போவும் இப்படி தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்புறீங்க. அவரே எப்படியோ ஒரு வழியாக எழுந்துச்சிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன், நீ வீட்டிலே பத்திரமா இரு, வெளில கில்ல வந்துடாத, வந்தாலும் அந்த கிளவி முகத்தில் முழிச்சிடாத சரியா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜேகேவும் வந்து அப்படின்னு தூக்கத்தில் தலையாட்டுறாரு. புரிஞ்சுக்கோ, தூங்காத, மறுபடியும் தூங்காத. அப்புறம் பாரு, உனக்கு சாப்பாடுலாம் வந்து வச்சுருக்கேன், காலையிலுக்கும் வச்சுருக்கேன், மத்தியானத்துக்கும் வச்சுருக்கேன், நைட்டுக்கும் வச்சுருக்கேன். நைட்டு ஒரு வேளை நான் வரத்துக்கு லேட்டாக இருந்தால் சாப்பிட்ரு ஓகேவா, நீ தூங்கி நேரு என்ன வேணால் பண்ணு, தயவு செஞ்சு வெளில வந்துடாத, அப்புறம் அந்த கேள்வி கண்ணில் மட்டும் மாட்டிடாத, எந்த சத்தமும் போடாத அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் குளிச்சிரு, நீ இப்படியே இருக்காத கப்பு மாதிரி அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கிளம்பிடுறீங்க. கிளம்பிட்டு பூட்டெலாம் போட்டு தான் போயிடுறீங்க அவர் வீட்டுக்குள்ளேயே. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ பயமாக இருக்கே, இவனை இங்கே விட்டு போனால் என்னென்னலாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வேலைக்கு கிளம்பிடுறீங்க. நீங்கள் வேலைக்கு போகிற வேலையை தான் யோசிக்கிறீங்க, எதுக்கு இவனை நம்ம கூட வச்சுன்னு இருக்கோம், முதல்ல இவனை கைட்டி விடணுமே, எதுக்கு இவனை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கும் ரீச் ஆகிட்டுறீங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டேவும் அப்படியே போகுது. நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேகேக்கு வந்து
ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு போகிறீங்க, அவன் சைஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, சரி ஏதோ வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. போகும்போது பார்க்குறீங்க அந்த கிழவி வந்து வெளில நிற்குதா, நீங்கள் பார்க்குறீங்க இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லையா, வெளியே தெரிஞ்சுனுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு. உடனே அவங்க வந்து கேட்குறாங்க, ஏம்மா வயன் உங்கள் வீட்டிலேருந்து என்னன்னே தெரில சத்தம் வந்துன்னே இருக்குது, ஏதோ பூனைக்கீனை வளர்க்குறியாம்மா அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. உடனே நீங்கள், இல்லையா பாட்டி நான் அதெல்லாம் ஏதோ வளர்க்குறது இல்லையே, இல்லை நான் காலிலேருந்து பார்த்துருந்தேன், ஏதோ பாத்திரம் உருட்டுற மாதிரி என்னென்னமோ சட்டம் கேட்டுருந்தது, அதான் கேட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. நீங்களும் என்னவா இருக்கும், ஐயோ அவன் தான் பண்ணிட்டானோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீங்கள் போய் கதவை திறக்கிறீங்க. திறந்தா அந்தந்த பொருள் வந்து கீழே கிடக்குது, களைஞ்சி கிடக்குது, அப்படியே குப்பையாக இருக்குது. பார்க்கவே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கலீஜாக இருக்குது அந்த இடமே பார்க்குறதுக்கு. இங்கே என்னடா இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை தான் பார்க்குறீங்க. ஏன்னா அங்கே தான் வந்து சத்தம் கேட்குது. நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க, அங்கே பார்த்தா ஜங்குக் மேலே ஃபுல்லாக மாவு கரை கரையாக இருக்குது, கீழே சாமான்லாம் தள்ளி விட்டு மோசமாகவே இருக்குது அந்த இடமே. என்ன இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஜங்குக் திரும்பி பார்க்குறாரு. உங்களுக்கு அந்த இடம்லாம் அழுக்காக இருக்கிறதுக்கு வந்து கோமா தான் இருக்கீங்க, ஆனால் ஜங்குக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து சிரிப்பாக வருது, விழுந்து சிரிக்கிறீங்க. உடனே அவர் கேட்குறாரு, இங்கே சிரிக்கிற மாதிரி எதுவும் இல்லையே, எதுக்கு நீ இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதான் நீ இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க ரொம்ப. ஏன்னா அவரை பார்த்தாலே சிரிப்பாக இருக்குது. அங்கே மாவு ஒட்டின்னு நிறைய மசாலாலாம் ஒரு மேலே கொட்டின்னு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கார் அவர் பார்க்குறதுக்கே. நீங்களும் சிரிச்சுட்டு அப்புறம் ரியாலிட்டிக்கு வரீங்க. ஐயோ இதெல்லாம் சுத்தம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க, எதுக்கு நீ இப்படி ஆக்கி வச்சுருக்க வீடு அப்படின்னு. சாப்பாடே இல்லை, நான் தேடி பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும், ஆனால் எங்கேயுமே இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ காலிலேருந்து நீ சாப்பிட்ல? இல்லை நான் சாப்பிட்ல, நான் தான் உங்ககிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போனோம்ல. ஆமாம் அந்த ஃப்ரிட்ஜு எது, எனக்கு இங்கே எது ஃப்ரிட்ஜுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஒன்று நீங்கள் இவ்வளோ பெருசாக டப்பா மாதிரி இருக்கே உன் பக்கத்தில், அதுதான் ஃப்ரிட்ஜு, அதை நீ திறந்து அதுக்குள்ளே சாப்பாடு இருக்கும், அதை எடுத்து நீ சூடு பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இதை எப்படி திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை திறக்காமல் தூக்குறாரு. நீங்களும் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து திறந்து காட்டுறீங்க. ஓ இப்படி தானா, இவ்வளோ சுலபமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து மூடுறாரு. நீங்களும் ரொம்ப பண்ணாத, உடஞ்சிட போகுது கதவு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இதை தான் நீ திறந்து இதில் இருக்கிற சாப்பாடுத்தை நீ சூடு பண்ணி சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வந்து எங்கள் கோட்டையில் இல்லையே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இது ஒன்றும் ஆயுதம் இல்லை மற்றவங்க மண்டையை உடைக்கிறதுக்கு, இது வந்து ஃப்ரிட்ஜு, இதில் தான் சாப்பாடு இருக்கும். சரி உனக்கு எப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு போய் தூங்கிடுறீங்க 2 பேரும். மார்னிங் ஆகிடுது. இப்போது வந்து உங்களுக்கு லீவ் தான் ஆஃபீஸு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, வீடெல்லாம் சுத்தம் பண்ணலாம், அப்படியே விட்டு தான் போய் பார்த்துக்குனீங்க, ஏன்னா நைட்டு கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஒன்று நீங்கள் ஜேகேவை வந்து எழுப்புறீங்க. அவரே ஏஞ்சி பார்க்குறாரு. நீங்கள் முகத்தில் மாஸ்க்கு, தலையில் அப்படிலாம் சொல்லிட்டு கையிலலாம் க்ளவுஸ் போட்டிருப்பீங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து பயந்துடுறாரு. உடனே பயந்துட்டு, என்ன இப்படி ஒரு வேஷம், எங்கேயாவது கொள்ளடிக்க போறியா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொள்ளலாம் அடிக்க போகிறதில்ல, வீடு தான் சுத்தம் பண்ண போகிறோம், ஏன்னா நீ தான் இப்படி ஆக்கி வச்சுருக்கிய அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, என்னது நான் வீடு சுத்தம் பண்ணணுமா, இந்த வேலைலாம் நான் பண்ணதே இல்லை, நான்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு ராஜா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீ ராஜாலாம் இல்லை, எனக்கு நீ இப்போ கூஜா தான், நீங்கள் வந்து எனக்கு வந்து வேலையை பார்த்து கொடு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவரும் வந்து என்னால் வேலை பார்க்க முடியாது, என் ட்ரெஸ்ஸை பற்றியா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நான் உனக்கு ட்ரெஸ்ஸு தரேன், நீ போய் மாற்றிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்துலேயே ட்ரெஸ்ஸு விசிறீங்க. அவரும் வந்து எடுத்து பார்த்துட்டு இது எப்படி போகிறது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாமல் உள்ளே போய் மாட்டிக்கின்னு இருக்கார். அவர் வேறு கத்துறாரு உள்ளேருந்து, என்னால் போட முடியலன்னு சொல்லிட்டு. அவர் அந்த மாதிரி கத்துறதை நீங்கள் கேட்டு வெளிலேருந்து நீங்கள் கத்துறீங்க, உன்னால் ஒரு ட்ரெஸ்ஸு கூடவா போட முடியல, இவ்வளோ தண்டமாவா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமை திறந்துட்டு ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.